பேரறிஞர் அண்ணாவின் படைப்புகளை வாசிப்பு இயக்கமாக மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முன்னெடுப்பில் பேரறிஞர் அண்ணாவின் 32 படைப்புகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண்கள் 501, 502 ஆகிய கடைகளில் இன்றும் நாளையும் பெற்றுக்கொள்ளலாம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட விசாரம். வணக்கம். வணக்கம் தோழர். இப்ப இந்த சூழ்நிலையில தான் ராமர் கோயிலும் திறக்கப்படுகிறது, சிறப்பு ரயில்கள் அங்கு இயக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு கட்சிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். திமுக அதனுடைய இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அது குறித்து ஒரு கருத்தை சொல்லும் போது கலைஞர் சொன்ன ஒரு வரியை ரெஃபர் பண்ணி கொண்டு வர, ராமர் கோயிலை நீங்க கட்டுறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, எந்த மதத்துக்கோ அல்லது எந்த நம்பிக்கைக்கோ எதிரானது அல்ல, ஆனா பாபர் மசூதியை இடித்து விட்டு தான் கட்டுவேன்னு சொன்னா கூட்டணி இருக்க மாட்டோம்னு கலைஞர் சொல்லியிருந்தாரு. அதே ரெஃபரன்ஸ் அப்படியே உதயநிதியும் பயன்படுத்தி அப்போ வாஜ்பாய் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அது கிடையாது. ஓகே, அது கிடையாது. 370 இது கிடையாது, பொது சிவில் சட்டம் கிடையாது, இதெல்லாம் இல்லாம தான் அப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராமே போட்டாங்க. ஓகே, ஆனா இன்றைக்கு திமுக சமரச போக்கை கையாளுகிறது அப்படின்றது விமர்சனம் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? திமுக ஆரம்பத்திலிருந்தே இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு எதிராக தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே தடம் மாறல. அவங்க தடம் மாறல. அவங்க வாஜ்பாய் கூட்டணியில இருந்த போதும் கூட அவங்க தடம் மாறல. இதை கண்டிஷனா போட்டுட்டு தான் அதை அவங்க அதுல சேர்றாங்க. ஆனா அதே பீரியட்ல நீங்க பாபர் மசூதி இடிப்பின் போது நான் கரசேவர்களை அனுப்பினேன் ஜெயலலிதா பெருமையா சொன்னாங்க. ராமர் கோயில் பிறந்த இடத்துல தானே கட்ட முடியும், வேற இடத்துல எங்க கட்ட முடியும் இப்படின்னு அந்த அம்மா பேசியிருக்காங்க. அப்ப இன்று வரை எடப்பாடி வரைக்கும் எனக்கு கால்வலி சரியா போயிருச்சுன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஏடிஎம்கேனுடைய ஸ்டாண்ட் மாறல. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதை தொடர்ந்து அவங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நரசிம்மராவ் பீரியட்ல பாபர் மசூதி 92 டிசம்பர் 6 இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்ட பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா அப்பெல்லாம் நாங்கள்லாம் அப்போ அரசியல் வேலை பார்க்கும்போது டிசம்பர் 6 கருப்பு நாள் அப்படின்னு சென்னை முழுக்க சூழெழுத்து எழுதுவோம். முஸ்லீம் அமைப்புகள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்புறம் நாட்பட என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. வேற என்ன செய்ய முடியும்? இப்ப இந்த நார்மலைஸ் பண்ண பிறகு சில முற்போக்காளர்களே எதுக்குங்க பிரச்சனை, சரி ஏதோ இதுல முடியட்டுங்க அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு ஏற்பட்ட ஆபத்து அப்படின்றத அவங்க யாரும் உணரல. திமுக அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தாங்க. காங்கிரஸ் ஆரம்பத்துல கண்டித்தது, பல கட்சிகள் கண்டித்தாங்க. ஆனா போக போக திரும்ப பாபர் மசூதியை கட்டி கொடுக்கணும்னு முஸ்லீம் அமைப்புகள் தான் சொன்னாங்களே தவிர, அவங்களும் கோர்ட்ல கேஸ் இருக்கு, நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நம்பிக்கை உச்ச நீதிமன்றம். அப்ப உச்ச நீதிமன்றத்துல அந்த தீர்ப்பு தான் நீங்க ஏத்துக்கணும். மற்ற எல்லா போராட்டமும் செஞ்சு பார்த்தாச்சு. அப்ப 2019 தீர்ப்பு என்ன வருது? ஏன் ராமர் அந்த இடத்துலலாம் பிறந்தாருன்றது மக்களுடைய நம்பிக்கை, அதனால நீங்க அங்க கோயில் கட்டிக்கலாம், நீங்க மசூதிக்கு இன்னொரு 5 ஏக்கர் நீங்க இடம் ஒதுக்குங்க, நீங்க அங்க கட்டிக்குங்க, மற்றபடி அங்க இந்து கோயில் இருந்ததா இடிக்கப்பட்டதா அப்படின்றத பத்தி எல்லாம் உச்ச நீதிமன்றம் அதை கணக்கில் கொள்ளவில்லை. இவங்க என்னெல்லாம் சான்று இதெல்லாம் ஃபால்ஸ் கிளைம்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் அதை எடுத்து கொள்ளவில்லை. இப்ப தீர்ப்பு வந்த பிறகு உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி RSS பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, ராமர் அங்கதான் பிறந்தாருன்றது இந்துக்களின் நம்பிக்கை, அதை சட்டமோ நீதிமன்றமோ கேள்வி கேட்க முடியாது. இது அவங்க ஸ்டாண்டு. ஒரு கால் உச்ச நீதிமன்றம் மாறி தீர்ப்பு வழங்கியிருந்தால் அவர்கள் அதையும் மறுத்து கோயில் கட்டியிருப்பாங்க. ஓகே, இதுதான் அப்போ திமுகன்னு இல்ல, மத சார்பற்ற சக்திகள் அனைத்தும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு வேற என்ன செய்ய முடியும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்ப அந்த நிலைமையிலும் கூட ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அனைத்து எதிர்கட்சிகளும் வேற வேற காரணங்களை சொல்லி புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரும் சாதனை. நீங்க வட இந்தியால சந்திக்கும் போது நம்ம வணக்கம் சொல்றோம், அங்க ராம் ராம். நீங்க ஹிந்தி சீரியஸ், ஹிந்தி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரோ அல்லது போலீஸோ பொதுமக்களோ அதிகாரிகளோ சந்திக்கும் போது ராம் ராம் இப்படின்னா சொல்லுவாங்க.
அப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு வட இந்தியாவில் அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நாங்க போகல, அது சரியா கட்டி முடிக்கல, அரசியலுக்காக நீங்க பண்றீங்க, இல்ல நாங்க 24க்கு பிறகு போவோம், இப்படிலாம் காரணங்கள் சொன்னாலும் ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சி, அப்புறம் வந்து இடதுசாரிகள், அப்புறம் வந்து திமுக எல்லாமே இதை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து அது தெளிவா அழகா சொல்லியிருக்கிறாரு. பாபர் மசூதி இடித்து கோவில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீ ராமரை கும்பிடுறதுல அதுல எங்களுக்கு வந்து என் மறுப்பு இல்லை, நீ ராமரை கும்பிட்டுக்கோ, சிவனை கும்பிட்டுக்கோ, யாரவனை கும்பிட்டுக்கோ, ஆனா ஒரு மசூதியை இடிச்சுட்டு நீ கட்டுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்ப அதை வந்து அவரு சொல்றாரு. இது ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட். இதை வந்து நீங்க மற்ற ஹிந்தி பெல்ட்டில் உள்ள எதிர்கட்சிகள்கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இது சவுத்துல இருந்து மட்டும்தான் இந்த வாய்ஸ் வந்து வர முடியும். அந்த வகையில வந்து இது ஒரு போல்டான துணிச்சலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா பிஜேபி தரப்பு என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இப்போ வந்து இதற்கு முன்பு 2014 பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி, அதற்கு முன்பு 90களில் காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலகட்டங்களில் இருந்த பதற்றம் இப்ப கிடையாது, நாங்கள் சுமூகமான தீர்வு கண்டிருக்கிறோம், மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், இதை நீங்க தான் அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துங்க, நம்ம வந்து ஐயனார் கோயில்ல வந்து கெடா வெட்டி கரிச்சோறு போட்டு கும்பிடுவோம். என்ன, ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை, மக்களை, முஸ்லிம்களை நரபலி கொடுத்து கட்டப்பட்ட ஒரு கோயில். அதுக்கு கீழே வந்து ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களினுடைய பிணங்கள் வந்து அங்க இருக்குது. அப்ப நீ பாபர் மசூதியை வந்து இடிச்சு இவ்வளவு பேர் கலவரத்துல கொன்னு, அத்வானி அதற்கு முன்னாடி நடத்தின அந்த ரத யாத்திரை இருக்கு இல்லையா, ராமர் கோயிலுக்காக சோமநாத்ல ஆரம்பிச்சு பீகார்ல லல்லு பிரசாத் கைது பண்ற வரைக்கும், அப்ப ஒரு போன இடங்கள்லாம் கலவரம் நடந்துச்சா இல்லையா? இல்ல, முஸ்லிம்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஓகே. ஆனா அதே நேரத்துல அங்க ராமர் கோயில் வேணும்னு இந்துக்களும் உயிர் விட்டு இருக்கிறார்கள். நீங்க முதல்ல கேட்டது சுமூகமா நடந்திருக்குன்னு சொல்லிங்களே, சுமூகமா நடக்கல, ரத்த களரியாதான் நடந்திருக்கு. ஓகே, ரத்த களரியாக பல பேரை கொன்றுதான் வந்து இது நடைபெற்று இருக்கிறது. அந்த இப்ப நரபலின்னு கொடுக்குறாங்க இல்லையா, கேரள பில் சூன்யம், மாந்திரிகவாதிகள், அங்கங்க நமக்கு செய்தி வருது இல்ல, ஏதாவது குழந்தைகளை கூட்டு போய் நரபலி கொடுக்கறது, இவங்க வந்து இந்துக்களின் பேரில் வந்து இவர்கள் முஸ்லிம்களை வந்து நரபலி கொடுத்து விட்டு இதை வந்து கட்டியிருக்கிறார்கள். அதுக்கு நீதிமன்றம் வந்து அநீதியாக ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலம் நீதிமன்றத்தின் மேலேயே நம்பிக்கையில, நேத்து நீங்க இதுல பேசுனது மாதிரி, இப்ப அசாம்ல வந்து ரஞ்சன் கோகாய் வந்து போறாரு, அவர் அந்த ஊருக்காரரு. அப்ப ஹிமந்த் குமார் பிஸ்வாஸ் வந்து அவருக்கு வந்து சிவிலியன் அவார்டு வந்து கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, நம்மளால இருந்ததுனாலதான் நமக்கு வந்து தீர்ப்பு நமக்கு ஃபேவரா வந்திருக்கு, இல்லைன்னா ராமர் கோயில் நம்ம கட்டியிருக்கவே முடியாது இப்படின்னு பச்சையா சொல்றாரு. அப்ப இதுக்கு மேல வந்து நீதிமன்றம் உள்நோக்கத்தோடு தான் நடந்திருக்கிறதுன்றது சங்கிகளே ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அப்ப நீங்க இந்த தீர்ப்பை வந்து திட்டமிட்டு நீங்க வந்து பிளான் பண்ணி செஞ்சிருக்கீங்கன்றதுக்கு ஆதாரம் அசாம் முதலமைச்சர். இதுல சுமூகம் எங்க இருக்கு? அப்போ இப்ப இருக்கிறது வந்து சைலன்ஸ், பீஸ் இல்ல. ஆமா, இப்போ இந்துக்களும் இதுல பலியாகி இருக்கிறாங்க. இந்த ராமர் கோயில் வேணும்னு எவ்வளவோ இந்துக்கள் உயிர் விட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க கருத்தில் கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதாவதுங்க, நீங்க ராமர் வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா தென்னிந்தியாவில் வந்து ராமர் வழிபாடு அப்படின்றது வந்து பெருமளவு கிடையாது. இங்க பெருமாள் கோயில் அதெல்லாம் இருக்கலாமே தவிர, ராமர் கோயில், ராமர் வழிபாடுன்றது தக்கான பீட பூமியில வந்து எங்கேயுமே வந்து கிடையாது. நீங்க மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பழங்கடி மக்கள் வந்து ராவணனை வந்து தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். அப்ப ராவணனை கொண்டாடக்கூடிய இது வந்து அதிகமாக வந்து இருக்குது. இப்ப இந்த ராமரை பற்றிய இவர்கள் உருவாக்கிய இந்த மித்து என்பது வந்து 80களில் வந்து தூர்தர்ஷன்ல வந்து ராமாயணத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்ப வால்மீகி ராமாயணத்தை வந்து அப்படியே, வால்மீகி ராமாயணம் வந்து ஒரு தொல்கதையை வந்து கற்பனை செய்து எழுதப்பட்ட ஒரு இதிகாசம். அதை அப்படியே வந்து ஒரு விஜயகாந்த் அர்ஜுன் ஆக்ஷன் படம் மாதிரி ஆக்கி, சும்மா அந்த காலத்து ஒரு வல்வில் வேடன் போல இருந்த ராமனுக்கு, மர உரி தரித்திருந்த ராமனுக்கு வந்து ஒரு 6 பேக் பாடி கொடுத்து, ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் கொடுத்து, நம்ம அர்னால்டு மாதிரி வந்து ஒரு தோற்றத்தோட நீங்க வந்து மக்கள்கிட்ட வம்படியா வந்து இவங்க கொண்டு போய் வந்து ராமர் ராமர் ராமர்னு வந்து சொன்னாங்க. நீங்க 92 பாபர் மசூதி இடிப்பதற்கு முன்னாடி அயோத்திக்கு போனீங்கன்னா, அயோத்தியில வந்து ஒரு 50 புரோக்கர்கள் நிற்பாங்க. வந்தோடனே, சார் இதுதான் ராமர் பிறந்த இடம், இல்ல அதான் அந்த இடம், இல்ல இந்த இடம். அப்ப ராமர் எங்க பிறந்தாருன்றது அங்க 50 100க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா காசு,
இங்கதான் பிறந்தாரு, காசு போடு. ராஜராஜ சோழன் சமாதி மாதிரி அது மாதிரி. அப்போ வந்து அப்புறம் பாபர் மசூதி தான் பிறந்தாருன்னு ஒண்ணு இது பண்ண பிறகு மத்த இதெல்லாம் வந்து சைலண்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல வந்து இதை வந்து எதிர்த்து பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் வந்து கட்டக்கூடாது என்று குரல் கொடுத்த அந்த ராமர் கோயில் பூசாரி மகன்தலால் வந்து படுகொலை செய்யப்படுறார். இதுதான் வந்து இதுதான் உண்மை. அப்ப ஒரு அந்த ராமனுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகரே இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்றால், இவர்கள் மக்களிடம் ராமனை பற்றிய இந்த பிம்பத்தை டிவி மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் இவர்கள் கொண்டு திணித்து உருவாக்கியதுதான் இந்த ராமபக்தியை தவிர இயல்பாக அப்படி ஒன்றும் கிடையாது. ராமாயணத்துல வந்து பல வெர்ஷன்ஸ் இருக்குங்க. ஜெயின ராமாயணம், புத்த ராமாயணம், மகாபாரதத்துல ராமாயணம் வருது. அப்ப ராமாயணம் வந்து ராமனின் வீரம், ராமராஜ்யம் என்பதை தாண்டி அது உண்மை கிடையாது. அது சீதையின் துயரம் தான், சீதாயனம் தான் சொல்லணும். சீதையை வந்து அக்னியில ஏற்றி, சீதையை வந்து நாடு கடத்தி, இப்படி சீதைக்கு கொடுமைகள் நடத்தப்பட்டு ஒரு பெண்ணை வந்து இந்து மதம் எப்படி நடத்துகிறது, ராமன் எப்படி நடத்தியிருக்கிறாரு அப்படின்றதான் ராமாயணம். அப்ப இவர்கள் உருவாக்கிய இந்த பக்திக்கு வந்து நேச்சுரலா இந்தி பெல்ட்ல வந்து அந்த இந்துக்கள் வந்து பலியாவதும், நீங்க கும்பமேளா எடுத்துக்கங்க, அங்கதான் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தில் பல நகரங்கள்ல நடக்குது. அரசு வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணுது. மக்கள் ட்ரெயின் விடுறாங்க, போறாங்க. கும்பமேளால வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அகாடாக்கள்னு சொல்லக்கூடிய மடங்கள் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்ப கொரோனா பீரியட்ல கூட வந்து நீங்க வந்து உத்தரகாண்ட்ல வந்து ஒரு கும்பமேளா நடக்குது. அப்ப இருக்கிற பிஜேபி முதலமைச்சர் இப்ப கொரோனா காலத்துல இது வேண்டாம், நடத்தினா பரவும் சொன்னதுக்கு இந்த அகாடாக்கள் வந்து பிசினஸ் போய் நடத்திட்டாங்கன்னு சொல்லி மோடி சப்போர்ட் பண்ணி அந்த முதலமைச்சரை மாத்தி அந்த கும்பமேளாவை நடத்தி கொரோனாவை பரப்புனாங்க. அப்புறம் கங்கையில பிணங்கள் மிதந்துச்சு. அப்ப இவர்கள் ஒரு சாதாரண மத நம்பிக்கையை அரசியலுக்காக எப்படி துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அப்படின்றதுக்கு அயோத்தி இந்த ராமர் கோயில் வந்து ஒரு உதாரணம். அதனால இது இந்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து இல்ல, இப்ப நீங்க வந்து இப்ப அமிதாப் பச்சனை கூப்பிட்டுருக்கீங்க, ரஜினிகாந்தை கூப்பிட்டுருக்கீங்க, பிரபலங்களை கூப்பிட்டுருக்கீங்க, இப்படிலாம் கூப்பிட்டு வந்து ஒரு மித்த மாயை வந்து உருவாக்குறாங்க. ஆனா நாளடைவில் செல்ல செல்ல இந்துக்கள் இதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை. ரைட். இப்ப இது எதை சிம்பலைஸ் பண்ணுது? இன்றைக்கு திறக்கப்படும் இந்த ராமர் கோயில், ஹிந்து ஹிருதய சாம்ராட் மோடி தலைமையில் நடக்கவிருக்கும் இந்த விழா, இது எதை சிம்பலைஸ் பண்ணுது? இனிமேல் வந்து இந்தியான்றது இந்தியா இல்லை, இது இந்து யா. இந்த ஒரு கோயிலை வச்சு அப்படி டிசைட் பண்ணிட முடியும்? கண்டிப்பா முடியும். அதாவது மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மோடி வந்து பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார். பிரதமராக இருக்கும்போதும் சரி, முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, எம்எல்ஏ எம்பியா பதவியா இருக்கும்போதும் சரி, நான் மதச்சார்பற்றவன் சொல்லி தான் பதவியேற்பு எடுத்துக்கிறார். ஆனால் அவர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள் எல்லாம், இப்ப ஜெயலலிதா அந்த காலத்துல வந்து 26 மணி நேரம் வேலை செய்வாங்க, மோடி 36 மணி நேரம் வேலை செய்யறாருன்றாங்க. அப்ப மதசார்பற்றவர்னு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இன்று நீங்க வந்து அயோத்திக்காக எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் நீங்க வந்து வேலை செஞ்சிருக்கீங்க. பூமி பூஜை போட்டதிலிருந்து நீங்க வந்து அபிஷியலாகவும் அன்அபிஷியலாகவும் எவ்வளவு வேலை பார்க்குறீங்க, எந்தெந்த கோயிலுக்கு போறீங்க, அதை பத்தி டெய்லி ட்வீட் போடுறீங்க, உத்தரவுகள் பிறப்பிக்கிறீங்க, விளக்கேத்து, லீவு விடு. இப்ப லீவ் விடுறதுக்கு என்ன இது என்ன? அப்ப இந்தியா வந்து இனிமே மதசார்பற்ற நாடு கிடையாது. எப்படி பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசோ, சவுதி அரேபியா எப்படி ஒரு இஸ்லாமிய குடியரசோ, அது போல இனிமே இந்தியாவும் ஒரு இந்து குடியரசு. இந்துக்கள் தான் இங்க வந்து குடியுரிமை பெற்றவர்கள், அதுவும் சனாதன இந்துக்கள். நம்மை போல சாதாரண சபிக்கப்பட்ட இந்துக்களும் நமக்கும் இனிமே வந்து உரிமை கிடையாது. முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் உரிமை கிடையாது என்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இது. ஒரு வெட்கக்கேடான விஷயம் இது. நம்மளுடைய ஜனநாயக உரிமைகளை, அனைத்து உரிமைகளையும் குழிபறிக்கின்ற ஒரு வேலை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்கள் விரிவாக பகிர்ந்து கொண்டீர்கள். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி.